அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட பொழுது அகில உலகமும் மகிழ்ச்சியில் இருந்த அந்த இரவில் அழுத ஒரே ஒரு படைப்பு, கவலை கொண்ட ஒரே ஒரு படைப்பு இபிலீசு மட்டும்தான். ஒவ்வொரு வருடமும் மௌலிது மாதம் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை எண்ணி முஸ்லிம் உலகம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது அன்று அழுத இபிலீசினுடைய வாரிசுகளான குழப்பவாதிகள் இன்றும் முஸ்லிம்களுக்கிடையில் பெரும் குழப்பத்தையும் ஃபித்னாக்களையும் செய்து முஸ்லிம்கள் ஓதக்கூடிய மௌலிதுகளையும் அவர்கள் நடத்தக்கூடிய மீலாதுகளையும் தடுப்பதற்காக வேண்டி உண்டான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வஹாபிகளுக்கு அப்படி என்ன எரிச்சல் இந்த மௌலிது ஓதுவதில் இருக்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். மனிதர்கள்ல யாரையாவது நம்ம புகழ்றதா இருந்தா அந்த மாமனிதருக்கு நிகராக யாரையும் நமக்கு சொல்ல முடியாது. அவங்களுடைய குணத்தை புகழலாம், அவங்களுடைய வீரத்தை புகழலாம், அவங்களுடைய தூய்மையை புகழலாம். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாமளும் புகழ்றோம், தினமும் புகழணும், எப்போதும் புகழணும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புகழணுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. அப்போ கேட்டுக்குங்க, அவங்க தலைவர் தான் சொல்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதில் அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாயகத்தை புகழ வேண்டும், எப்பொழுது வேண்டுமென்றாலும் புகழலாம், வருடம் முழுக்க புகழலாம். நாயகத்தை புகழுவதற்கு ஒரு நேரமோ ஒரு காலமோ கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் புகழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் ஓதுகிற மௌலிது மட்டும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. மௌலிதில் இருப்பதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் தான். புகழலாங்கிறாங்க, ஆனால் மௌலிது கூடாதுங்கிறாங்க. அது என்னப்பா? அப்போ மௌலிதில் நமக்கு தெரியாத புகழை மீறிய வேற ஏதாவது ஒன்றை இவர்கள் கண்டிருக்கிறார்களோ? சரி, அதையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். நாமளும் புகழ்றோம், தினமும் புகழணும், எப்போதும் புகழணும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புகழணுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா புகழ்றது என்பதற்கு வரம்பு இருக்கு. இந்த வரம்பு நான் சொல்ற வரம்பு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன வரம்பு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். அப்போ அதுதான் விஷயம். புகழலாம், ஆனால் வரம்பு மீறக்கூடாது. அந்த வரம்பு மீறக்கூடாதுங்கிற விஷயத்தை இவர் சொல்லலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸும் வதறார். லா துத்ரூனி, வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று. இங்கே ஒரு டவுட் என்னன்னா, புகழ் அப்படிங்கிறதுக்கு அரபியில் பொதுவாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை ஹம்து அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹுக்கே. மதஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், சனாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இதென்னலாம் துத்ரூனி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. இந்த ஹதீஸு புகாரியில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலேயே புகாரிக்கு அழகான ஒரு விரிவுரை இருக்குகிறது, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடையது. அப்போ இந்த ஹதீஸுக்கு அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களோ ஹாஃபிலு துன்யா ஃபில் ஹதீஸ், உலகம் போற்றிய ஹதீஸ் கலை வல்லுநர்களில் மிகச்சிறந்தவர் அவர். அவர்கள் இந்த ஹதீஸிற்கு என்ன விளக்கத்தை சொல்லுகிறார்கள், இந்த லா துத்ரூனிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கத்தை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத அவங்களுடைய கிதாபு ஃபதஹுல் பாரியை நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அல் இத்ரா அப்படின்னு சொன்னால் அல் மதஹு பில் பாத்தில், பாத்திலான விஷயங்களை கொண்டு புகழ்வது. அப்போ பாத்திலான விஷயங்களை கொண்டு புகழ்வதைத்தான் இத்ரா. அப்போ நாயகம் லா துத்ரூனி என்று சொன்னது பாத்திலான விஷயங்களை கொண்டு, தகுதி பெறாத வார்த்தைகளை கொண்டு என்னை புகழாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு தகுதி பெறாத ஒரு வார்த்தை உலகத்தில் இருக்குகிறது என்று சொன்னால் அது கடவுள் என்ற வார்த்தை தான், அல்லது கடவுளின் மகன் என்ற வார்த்தை தான். அது அந்த ஹதீஸனுடைய அடுத்த அடியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், கமா அத்ரத்தின் நசாரா ஃபி ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா விஷயத்தில் நசாராக்கள் பாத்திலாக புகழ்ந்ததை போன்று, தகுதியில்லாத வார்த்தைகளை சொன்னதை போன்று நீங்கள் என்னை சொல்லிவிடாதீர்கள் என்று. இன்னும் தகுதி இல்லாத வார்த்தை என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் என்ற வார்த்தையை சொல்லலாம். இந்த மாதிரி எந்த வார்த்தையும் எங்களுடைய மௌலிது கிதாபுகளில் பயன்படுத்துவதில்லையே, பிறகு எதற்காக எங்களுடைய மௌலிதுகள் வரம்பு மீறி இருக்குகிறது? இத்ரா என்கிற பாத்திலான
புகழை செய்கிறது என்று எப்படி நீங்கள் குற்றம் சாட்ட முடியும்? ஒருவேளை நாம் காணாத மௌலிது கிதாபுகள் இவர்கள் கண்டிருப்பார்களோ? நாம் கண்ட எந்த மௌலிது கிதாபுகளிலும் அது போன்ற வார்த்தைகள் நாயகத்தை கடவுளாகவோ இலாஹாகவோ இலாஹின் மகனாகவோ அல்லது வணக்கத்திற்குரியவனாகவோ சொல்வது கிடையவே கிடையாது. அதனால் இந்த ஹதீஸ் எங்களுடைய மௌலிது கிதாபுகளை எடுத்துக்கொள்ளாது. இனி இவர்கள் வஹாபிய கொள்கையின்படி இவர்கள் பலதையும் ஷிர்க் சொல்வார்கள். அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையெல்லாம் நாம ஏற்றுக்கணும்னு சொன்னா முதல்ல நாம சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் உண்டான ஒரு பெரும் சஹாபாக்களுடைய கூட்டத்தை இவர்களின் கூற்றின்படி முஷ்ரிக் என்று சொல்ல வேண்டியது இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி கிடக்குகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்கி ஷிர்க் செய்தவர்கள்தான் சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும் பெரும் சஹாபாக்களுடைய கூட்டமும் நாயகத்தை வணங்கினார்கள் என்று இவர்கள் சொல்லுகிற வீடியோவை கொஞ்சம் கேளுங்கள். என்ன அர்த்தம்? புகாரில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அர்த்தம்? நீங்கள் முஹம்மதை வணங்கினால், அதாவது ரசூலுல்லாஹ் பாடி கிடக்குது, மையத்து கிடக்குது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன வார்த்தையை உபயோகிக்கிறான் பார்த்தீர்களா? நாயகத்தினுடைய ஜனாசாவை என்ன வார்த்தையில் உபயோகிச்சான் பார்த்தீங்களா? இவர்கள் தான் இஸ்லாமிய அழைப்பாளர்களா? அல்லாஹு காப்பாற்ற வேண்டும். இவர்களுக்கு பின்னால் செல்லுகிற கூட்டங்கள் நீங்கள் சுய சிந்தனை செய்ய வேண்டிய நேரமாகிவிட்டது. அடுத்து இவர்களுடைய கொள்கையை கேளுங்கள். ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு நறுமணம் கமழ்கிறார்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்கள் இங்கே முஹம்மதை வணங்கினாங்கிறாங்க. யாராவது வணங்கினாங்களா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வணங்கினாங்களா? வணங்கினாங்க. வணங்கினாங்கன்னா என்ன? கும்பிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வணங்கினாங்கன்னா கையேந்தினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எத்தனையோ வணக்கத்தில் ஒரு இருக்கு வணக்க வகை. ஒரு வகை வணக்கத்தை செஞ்சாங்க. இதை சொல்றாங்க அபூபக்கர் சித்திக், மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். நீங்கள் முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் இங்கே இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து விட்டார். பார்த்தீர்களா? இவர்களின் கெட்ட கொள்கை பார்த்தீர்களா? ஒட்டுமொத்த சஹாபாக்களின் ஒரு பெரும் கூட்டத்தையே அவர்கள் நாயகத்தை வணங்கினார்கள் என்று அவர்களை முஷ்ரிக்காக்குவது, பச்சையான வார்த்தையில் இவர்கள் சஹாபாக்களை முஷ்ரிக்காக்குகிறார்கள். அதற்கு நொண்டி நியாயம் வேற. வணக்கத்தில் பல வகைகள் இருக்கிறது, அதில் ஒரு வகையை அவங்க செஞ்சாங்கண்டு. எங்களை பொறுத்தவரை, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்களை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை சஹாபாக்கள் தூய்மையான ஈமானுடையவர்கள். எந்த வகை வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் அவர்கள் செய்தது கிடையாது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையின்படி எங்களுடைய மௌலிது கிதாபுகளில் ஒரு ஷிர்க்கை உங்களால் காட்டித்தர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுக்கு நிகராக்குகிற ஒரு வார்த்தையை உங்களால் காட்டித்தர முடியாது. உங்களுடைய வஹாபிய கொள்கையின்படி நீங்கள் காட்டலாம். அந்த கொள்கையின்படி சஹாபாக்களையே நீங்கள் முஷ்ரிக்காக்கி இருக்கிறீர்கள். இதனால் உலக முஸ்லிம்கள் உங்களுடைய வஹாபிய கொள்கைகளை வங்க கடலுக்கு நாங்கள் தூக்கி வீசுகிறோம். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ